ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோபி தீபிஸ் கிச்சன் பேரை சொல்லி இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் வீடியோ போட்டேன். கிச்சன் வீடியோ. எங்கள் அம்மா கீரை ஒயிட் ரைஸு ஆல்ரெடி வந்து கொதிச்சிட்ருக்கு. இதுக்கு இடையில நெக்ஸ்ட்டு வாழைத்தண்டு பொரியல் பண்ணலாம் அப்படின்னு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வாழைத்தண்டெல்லாம் அரிஞ்சு வச்சுட்டோம். அதுக்குள்ளே பூஜை வேலையும் பார்க்கணும் இல்லைங்களா? ஏன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 12 மணிக்குள்ளே விளக்கு போடணும் சொல்லி 12 மணிக்கு ஷார்ப்பாக போட்டுருவோம். அதனால் அதையும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறமா வாழைத்தண்டு கட் பண்ண அதை வச்சு, அதுக்கப்புறம் சிறுபருப்பு, வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி, மிளகா பொடி, உப்பு எல்லாமே தேவையான அளவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்து ஃபஸ்ட்டு அதை தண்ணி ஊற்றி வேக போட்டுறணும். வேக வச்சதுக்கப்புறமா அதை எடுத்து தாளிப்பு போட்டால் வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆகிடும். இது ரெடி ஆகிட்டுருக்கிற சமயத்தில் எங்கள் அம்மா நெக்ஸ்ட்டு மொச்சக்கொட்டை குருமா வைக்கலாம் சொல்லியிருக்காங்க. இந்த ஊரில் வந்து மொச்சக்கொட்டை ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுங்க. சரி, அதை உரித்து குழம்பு வச்சுருவோம், குருமா மாதிரி பண்ணிடுவோம்னு சொல்லி அதையும் எடுத்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த தண்ணி ஊற்றி இதை ரெடி ஆகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே அதுக்கு தேவையான பொருளையும் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ எங்கள் அம்மா கிட்டே சொன்னால் எங்கள் அம்மா ரெடி பண்ணிடுவாங்க. அதுக்கான திங்ஸ்லாம் நான் உரித்து வச்சுட்டேன். இப்போ எங்கள் அம்மா பண்ணியிருப்பாங்க. ஒரு பாத்திரத்தில் மொச்சக்கொட்டை குருமா, கத்திரிக்காய், நூக்கல், அப்புறம் வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையுமே போட்டுக்கணும். ஏன்னா எங்கள் அம்மா வந்து எல்லோரும் வைக்கிறத விட எங்கள் அம்மா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் தான் வைப்பாங்க. எல்லாம் தாளிச்சிட்டு குழம்பு வைப்பாங்க. ஆனால் எங்கள் அம்மா வந்து குழம்பு வச்சுட்டு லாஸ்ட்டாக தான் தாளிப்பு போடுவாங்க. வெங்காயம் தக்காளி அரிஞ்சதுலேயே கொஞ்சம் வெங்காய தக்காளி மீதி எடுத்து வச்சுருவாங்க. ஏன்னா அதை வந்து வதக்கி அரைச்சி ஊற்றணும்னு சொல்லிட்டு அதுதான் இது. அப்புறம் உப்பு, மிளகா பொடி, தண்ணி இதெல்லாம் போட்டு இது நல்லா கொதிக்கட்டும். இது கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். போட்டுட்ருக்காங்க பார்த்தீங்களா? இதுதான் மிளகாத்தூள், உப்பு எல்லாமே போட்டுட்ருக்காங்க. இது போட்டு இது கொதிக்கிற சமயத்தில் அந்த வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியை அரைச்சி நம்ம இந்த குழம்புல மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சிடும். இப்போ தான் அம்மா தண்ணி ஊற்றிருக்காங்க, கலக்கிட்டுருக்காங்க. மிக்ஸ் பண்ணி இப்போ அதை வந்து எடுத்து அடுப்பில் வச்சுருவாங்க. இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டுக்கணும் இல்லை. இப்போ மீதி இருக்கிற வெங்காய தக்காளியை வந்து அரைச்சி இதில் ஊற்றிடுவாங்க. வதக்கிட்டு அரைச்சி ஊற்றிடுவாங்க. இப்போ இதை வந்து அடுப்பில் தூக்கி வச்சு அம்மா பற்ற வச்சு கொதிக்க வைக்க வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து அந்த வெங்காயம் தக்காளி தேவையானதெல்லாம் கொஞ்சம் வதக்கிப்பாங்க. இதில் வந்து கரம் மசாலா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த டேஸ்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா குருமாவோட டேஸ்ட் வரணும் இல்லைங்களா? அதுக்காக தான் மிக்ஸ் பண்ணி இப்போ எடுத்து வச்சுருவாங்க. குழம்பு கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த வாழைத்தண்டை ரெடி ஆயிடுச்சு. அதை இறக்கிட்டு அதுக்கு தாளிப்பு போடணும். அதுக்கு தாளிப்பு போடும் போது ரெண்டுத்தையும் சேர்த்து தாளிப்பு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரைக்கு ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா? அதை எடுத்து நம்ம கல்சட்டி சொல்லுவோம் யூஸ்வலாக, அதில் போட்டு அதில் கடைஞ்சால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சரி, அதுக்குள்ளே சாமி வேலை கரெக்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேனா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நான் திரும்ப ஒரு தடவை போய் செக் பண்ணிவிட்டேன். ஏன்னா டைம் 12 ஆக போகுது, அதுக்காக தான். அப்புறம் திரும்ப கிச்சனுக்கு அம்மா கூட வந்து மாதிரி கீரையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ அதை எடுத்து சட்டியில் போட்டு கடைய போகிறாங்க இப்போ அம்மா. எடுத்து போடுறாங்க பாருங்கள். இது போட்டு நல்லா கடைஞ்சதுக்கப்புறமா நான் சொன்னேன் இல்லைங்களா, ரெண்டுத்தையும் சேர்த்து தாளிப்பு போட்டுடலான்னு சொல்லி எண்ணெய் கடுகு போட்டு தாளித்து பாதி கீரைக்கும் இன்னும் பாதி இருக்கிறத வாழைத்தண்டுக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா ஆல்ரெடி மிளகாத்தூளெல்லாம் போட்டு தான் வாழைத்தண்டை வேக வச்சது. அதனால் திருப்பி அதை வேக வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதனால் தாளிப்பு மட்டும் தாளித்து நம்ம அதில் கொட்டிக்கிறோம், அவ்வளோதான். கறிவேப்பிலை கொஞ்சம் போடுறாங்க, ஏன்னா அந்த ஃப்ளேவருக்காக. அதை இதில் பாதி போட்டாங்க. இப்போ மீதி இருக்கிற பாதியை வந்து கீரையில் போட்டு கடைஞ்சி அதை ஒரு தாளிப்பு தாளிச்சிட்டு அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. எனக்கு சமையல் அம்மா தான் பண்ணிகிட்ருக்காங்க.
அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த குழம்பும் கொதிக்க ஸ்டார்ட் ஆகுது. அந்த குழம்பும் கொதிச்சிருச்சுன்னா அந்த தக்காளி வெங்காயத்தை அரைச்சி இதில் கொட்டி தாளிப்பு போட்டுட்டா அவ்வளோதான் ஃபினிஷ் அது. அது ரெடியாக லேட் ஆகுறதுனால நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இப்போ வந்து இந்த வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை போட்டு வதக்கிக்கிறோம். இல்லை லேசாக சோம்பு மட்டும் அம்மா ஆட் பண்ணுவாங்க, ஏன்னா குருமாவோட ஃப்ளேவர் வரணும் அப்படின்றதுக்காக. மற்றபடி வேறு எதுவுமே போடல அவங்க. அப்புறம் 12 ஆயிடுச்சு சொல்லி நான் விளக்கு போட வந்துட்டேன். வந்து விளக்கு போட்டுட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள், இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றதுனால 12 மணிக்கு ஷார்ப்பாக நான் விளக்கேற்றிட்டேன். தேனும் தினைமாவும் மிக்ஸ் பண்ணி இன்றைக்கி முருகருக்கு படையலாக வச்சுருக்கேன் நான். அப்புறம் போனால் குழம்பும் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ அரைச்சி அந்த பேஸ்ட் அதில் ஊற்றி தாளிப்பு போட போகிறாங்க அம்மா. தாளிப்பு போட்டு அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. தேங்க்யூங்க.